விபத்துக்களை தடுக்கும் வகையில் தமிழ்நாட்டின் அனைத்து பேருந்துகளின் தகுதியை ஆய்வு செய்ய ஆணையம் அமைக்க கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விபத்துக்களை தடுக்கும் வகையில் தமிழ்நாட்டின் அனைத்து பேருந்துகளின் தகுதியை ஆய்வு செய்ய ஆணையம் அமைக்க கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விமானம், ரயில்வேயில் போன்று பேருந்துகளின் தரத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பேருந்துகளின் ஆய்வு செய்ய ஆணையம் கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விபத்துக்களை தடுக்கும் வகையில் பேருந்துகளின் தகுதியை ஆய்வு செய்ய ஆணையம் கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்னிந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் விபத்துகள் அதிகமாக உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் விமானம், ரயில்வேயில் இருப்பது போல் பேருந்துகளின் தரத்தையும் ஆய்வு செய்ய வேண்டும் என ஆணையம் கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரம். வணக்கம். விபத்துகளை தடுக்க போக்குவரத்து விதிகளை முறையாக அமல்படுத்த உத்தரவிடக் கோரி சென்னை வளசரவாக்கத்தை சேர்ந்த தேவதாஸ் காந்தி வில்சன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் தென்னிந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் விபத்துகளில் அதிகமான உயிரிழப்புகள் நிகழ்வதாக உலக சுகாதார நிறுவனம் புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டியிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் சாலை விபத்துகள் மூலம் அதிகமான உயிரிழப்புகளை நடப்பதை தடுப்பதற்கு போக்குவரத்து விதிகளை முறையாக அமல்படுத்த வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டத்தின்படி அரசு பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் பயிற்சி பெற வேண்டும். அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் பயணிகளை ஏற்றக்கூடாது. படுக்கை வசதி கொண்ட பேருந்துகளில் அவசரகால கதவுகள் மட்டுமின்றி எளிதில் அகற்றக்கூடிய ஜன்னல்களும் இருக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உறுதி செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விமானம், ரயில்வே துறையில் இருப்பது போல் பேருந்துகளின் தரத்தை ஆய்வு செய்ய தனி ஆணையத்தை அமைக்க உத்தரவிடவும் கோரியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் SM சுப்பிரமணியன், தனபால் அமர்வு மத்திய அரசின் சாலை போக்குவரத்து மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தமிழக போக்குவரத்து துறை ஆணையர் உள்ளிட்டோர் 4 வாரங்களில் இது தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.